இந்த உலகத்தில் நம்ம எல்லோரும் சக்ஸஸ்க்காக ஒர்க்கு ஸ்டடின்னு ஓடிட்டு இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி நமக்குள்ளே இருக்கிற மன அமைதியை தொலைச்சிட்டு வாழ்கிறோம். இங்கே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லோருக்கும் ரெண்டு ஸ்பிரிட் இருக்குது. ஒன்று மாங்க், இன்னொன்று வாரியர். துறவியாக வாழ்கிறவன் அமைதியை தேடுறான், வாரியராக வாழ்கிறவன் வெற்றியை தேடுறான். ஆனால் லைஃப்பில் ரெண்டு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறவன் தான் உண்மையான தலைவனாக இருக்க முடியும். இங்கே 1000 வருஷங்களுக்கு முன்னாடி புத்தர் நமக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டு போயிருக்காரு. அது என்னன்னா, உண்மையான பலம்னா உலகத்தில் கட்டுப்படுத்துறது இல்லை, நம்மளை பற்றி நம்மளே புரிஞ்சுக்கிறது தான். உங்கள் மனசு அமைதியாகும்போது ஒரு புரிதல் உருவாகும். அதில் கஷ்டங்கள் எல்லாம் மலை போல் இருந்தால் விஷயம் எல்லாம் மடு போல மாறிடும். பொறுமையான மனசு அது பலகீனமான மனசு இல்லை. குழப்பமான பயம், கோபம், துரோகம், ஏமாற்றம் இதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற கருவி தான் பொறுமை. எவன் ஒருவன் எல்லா சூழ்நிலையிலையும் பொறுமையை கடைபிடிக்கிறானோ அவன் ஒரு உண்மையான தலைவன். இங்கே புத்தர் சொல்கிற 3 விஷயம்: வலிமையாக செய், ஆனால் உனக்குள்ள அமைதியாக இரு; போற வழி நடத்து, ஆனால் இரக்கத்தோடு நடத்து; போராடு, ஆனால் மனித நேயத்தை ஒருபோதும் இழக்காது.